அந்த கதிர் இவனுங்கெல்லாம் நீ வரவே கூடாதுன்றானுங்க, என்னன்னு தெரில, நீ வேணால் போய் அவங்ககிட்ட பேசினேன். நான் எப்படின்னா பேச முடியும்னா, இல்லைடா நான் பேசினா கூட அவங்க வந்து முடியாதுன்றானுங்க அப்படின்னும்போது எனக்கு தோணுச்சு, இந்த விஷயம் எனக்கு வந்தது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டோம். அப்போ அவரே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பண்ணுறேன் சாந்தா, ராஜேந்திரன் தனியாக நிற்கிறேன்னு போயிட்டான், நீ என்ன பண்ண அவங்க கூட சேர்ந்து நின்று ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணி நில்லுங்கன்னு இந்த ஐடியாவை கொடுத்தவரே அப்படி தான். அதுக்கப்புறம் சரின்னு இவரும் பேசினார். அப்புறம் இவங்க வந்துட்டாங்க, நாங்கள்லாம் ஒரு அணியாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணோம். இப்போது அண்ணங்கிட்ட போய் பேசும்போது இவரும் மாலா மாமியும் போய் பேசினாங்க. அப்போ மாலா மாமி வந்து அண்ணங்கிட்ட என்ன சொன்னாங்க, ஏங்க ஒரு 4 பேர் சேர்ந்து தாங்க நிர்வாகத்தில் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க, இவ்வளோ பேர் உறுப்பினர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகம் அங்கே இருக்குது, உபதலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்க 4 பேர் மட்டும் எல்லா முடிவையும் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட தகவல் மட்டும்தான் சொல்கிறாங்க, அதுக்கு யோசனை பண்ணணும். இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு ஒன்று வருது சார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ படங்களில் அந்த வாய்ஸை கொண்டு வராங்க. இன் ஃப்யூச்சர் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கூட வச்சுக்கோங்க, இந்த 5 வருஷத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்துச்சுன்னா டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கிற உறுப்பினர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது, அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன? இதே மாதிரி தான் நான் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ஆதார் கார்டு வந்தது. அப்போ எல்லோரும் சொன்னாங்க, என்னையா ஆதார் கார்டு எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு வீரியம் வரும்னு நினச்சி ஃபஸ்ட்டு எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது எல்லா உறுப்பினர்களுக்கும் ஆதார் கார்டு எடுக்க வச்சேன். இன்றைக்கி ஆதார் கார்டினுடைய பயன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதே தான் சார் நாளைக்கு ஏஐ டெக்னாலஜி. மெம்பர்ஸுக்கு என்ன வேலை? இப்போ பார்த்தீங்கன்னா வேறு சில பிரச்சனைகள் பெப்சியில் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொன்றா வெளியில் போனோன்னா ஃப்யூச்சர் என்ன ஆகும், இந்த மெம்பர்ஸ் எங்கே போவாங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் தான் சார் யோசிக்கணும். இன்னொன்று அவர் சதீஷ்ங்கிறவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், நாங்கள் வந்து கிரிக்கெட் டீம் ஆரம்பித்தோம், நாங்கள் இவ்வளோ பேர் கொண்டு வந்தோம், ஒரு 4 பேர் வந்து அதனால் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டாங்கன்னு. சார் கிரிக்கெட் மேட்சுன்றது நம்ம கலை உலகத்தில் 25 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது சார். தெலுங்கு டப்பிங் ஆர்டிஸ்ட், தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட், சின்னத்திரை ஆர்டிஸ்ட், மியூசிஷியன், பாடகர்கள், இவங்க எல்லாருமே கலந்து ஆடுவாங்க. அதில் ஆடின சில பேர் நம்ம நண்பர்கள்லாம் தம்பிங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. இது என்னமோ இவர் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்த மாதிரி, நான் தான் கொண்டு வந்தேன், எல்லாம் நான் தான் பண்ணேன். 25 வருஷமாக எல்லாமே ஆடிட்டு தானே பாருக்குறாங்க. அப்போல்லாம் நீ எங்கே இருந்த? கிடையவே கிடையாது. அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் வேணும்னா தலைவர் பதவி வேணும்ன்றதா என்கிட்ட கேட்டிருக்கலாம். எனக்கு இருந்தாரு, அவரு உபதலைவராக தானே இருந்தாரு, என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனால் அவரா பார்த்து முடிவெடுத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார், விட்றா அதெல்லாம் எதுக்குடா, நம்ம இவ்வளோ காலம் இருந்துட்டோம், நம்ம பாட்டு ரிட்டையர் ஆகிட்டு போவோம், வேறு யார்கிட்டையாவது அதை ஒப்படைப்போன்னு தான் சொன்னார். அப்போ நான் அண்ணங்கிட்ட பேசும்போது சொன்னேன், கரெக்ட். ஆனால் அந்த ஒப்படைக்கிறது யாரை தலைவர், இவங்கக்கிட்ட வேணாம் சார். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒருத்தர் இருக்காங்க, மற்ற 3 பேர் நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த யூனியன் யாருக்காக சார்? மெம்பர்ஸுங்களுக்காக தானே. அந்த மெம்பர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஏன் ஒரு அவமரியாதை பண்ணுறீங்க? அதில் ஜோசப் விஜய் பேர் வந்தது, ஸ்ருதிஹாசன் பேர் வந்தது, பின்னணி கூட கார்த்திக் பேர் வந்தது, சாய் ரவி ஏற்கனவே டப்பிங் யூனியன் தலைவராக இருந்தவர், அவர் பேர் வந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ பேருக்கு பணம் கட்டினதாக காமிச்சிருக்கீங்கள, இந்த ரசீது அவங்களுக்கும் போயிருக்கணும்ல, போட்டிங்கள்ல, இந்த ரசீதை கொண்டு போய் ஜோசப் விஜய் கிட்ட கொடுத்தீங்களா? சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக 200 ரூபா பணம் நாங்கள் கட்டியிருக்கோம், என்னங்க ரசீது அப்படின்னு கொடுத்தீங்களா? ஸ்ருதிஹாசன்கிட்ட கொடுத்தீங்களா? சாய் ரவிகிட்ட கொடுத்தீங்களா? பின்னணி பட கார்த்திகிட்ட கொடுத்தீங்களா? எங்கே போச்சு? அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ரசீது போகாமல் அந்த பணம் எங்கே போச்சு? புரியுதுங்களா நான் கேட்குறது? இப்போ சகோதரி கேட்ட அதே கேள்வி தான். இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்கல்ல, சின்மயி சந்தா அவங்க ஏதோ போய் சொல்லிட்டாங்க சார், லைஃப் மெம்பரு என்ன ஆர்டினரி மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டாங்க, சந்தா கட்டில் காலாவதி ஆச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டியது தானே?
ஏன் சின்மணிக்கு மட்டும் கட்டாம விட்டீங்க? இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் ஜெயிச்சு வரையும்போது தப்பு பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? சட்ட ரீதியாக விஷயங்கள்லாம் எந்த தப்பு பண்ணவங்க மேலே? நீங்கள் புகார் சொல்கிறீங்களா? தவறான ஒரு கணக்கு வழக்குன்னா சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? தவறு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை சட்ட ரீதியான. ஆமாம். இன்னொரு கூட ஒரு விஷயம் வந்து நேற்றுக்கு அவர் சேலஞ்ச் பண்ணியிருந்தார் கதிர் சார். அது எப்படி எனக்கும் வந்துருக்குது, அந்த ஆடியோ கூட நான் உங்ககிட்ட காட்டுறேன். இவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள், அதாவது என்னென்னா இதில் நல்ல உள்ளே இருக்க சூழ்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். எந்த விஷயம் அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லாத விஷயத்தை என்னை தூண்டி விடுறார். அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, சூர்யாவை நாங்கள் எதுக்காக நீக்கணும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கொஸ்டின் அவர் கேட்டிருந்தார் கதிர். சூர்யாவை நாங்கள் எதுக்காக நீக்கணும் மெம்பர்ஷிப்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு சொல்ல முடியலன்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்ன பதில்? உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் சொல்கிறேன். அப்போ தெரியாத பல விஷயங்கள் அவங்க 4 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயங்கள் ஏன் நிர்வாகத்துக்கு கொண்டு வரல? இப்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் சூர்யா சாரோட பிரதர் கார்த்திக் சார் அவர் போட்டி போட்டு பொருளாளர் வந்துட்டார். விஷால் வந்து செயலாளராக வந்துட்டார். நாசர் சார் தலைவராக வந்துட்டார். இப்போது ஒரே ஒரு யூனியன் டப்பிங் யூனியன் தான். இதில் சூர்யா சார் போட்டி போட்டு அவர் தலைவராக வந்துட்டார்னா நம்ம பதவி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சூர்யா சார் சந்தா கட்டலைன்னு தூக்குனாங்க. இப்போ அவங்க சகோதரி கேட்ட அதே கேள்வி கேட்குறேன், இத்தனை பேருக்கு சந்தா கட்டின நீங்கள் ஏன் சூர்யா சார் கட்ட வேண்டியது தானே? ஓகேங்களா? சேத்திரன் இந்த கொரோனா பீரியடில் சூர்யா சார் நிறைய உதவி பண்ணார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, யோசனை பண்ணி இல்லை இப்போ நீக்கக்கூடாது, மறுபடியும் அவரை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி சேர்த்தாங்க? கௌரவ உறுப்பினராக சேர்த்தாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கௌரவ உறுப்பினராக சேர்த்தாங்க. தேர்தல் ஒன்று நடக்கும்போது தான் சொல்கிறீங்களே தவிர இது ஏன் முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னு. கரெக்டு நான் கேட்குறேன். முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல சார். இப்போ உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அபிப்பிராயமாகட்டும், ஒரு அதிருப்தி ஆகட்டும், இது எல்லாமே உள்ளே இருக்க செயற்குழு உறுப்பினர்கள் இருக்க பதவியில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயுமே ஒரு அதிருப்தி, அந்த பில்டிங் மேலே ஆகட்டும், இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இது எல்லாமே முன்கூட்டியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல சார்? கரெக்டான கேள்வி. இப்போ நான் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இவங்க கேட்கல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்பவே வெளியில் வந்திருக்கலாமே நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்றப்போ நீங்கள் உங்களுடைய அணி அப்படின்றத தனியாக திரட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் இவர் வந்து தலைவர் போட்டிக்கு வந்து போட்டி இடலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நான் வெளியில் வந்து நான் இந்த மாதிரி தலைவர் போட்டிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது தேர்தல் அந்த நோக்கில் பதவி நோக்கில் பண்ணுற மாதிரில இருக்குது. ஒரு கேள்விக்கு நீ கேட்டீங்க சொல்கிறேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ரவி அண்ணனை கூட 14 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். ஓகேங்களா? விஜயகாந்த் சாரோட 6 வருஷம் அவருடைய தலைமையில் நான் கமிட்டி மெம்பர். சரத்குமார் சாரோட அவருடைய நிர்வாகத்தில் 3 வருஷம் நான் கமிட்டி மெம்பர். சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய ஃபவுண்டர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர், சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பினுடைய செயலாளர். இவ்வளவு பதவிகளையும் நான் அனுபவிச்சாச்சு. இப்போ என்ன புதுசாக எனக்கு பதவி ஆசை? எனக்கு புரியல. எனக்கு பதவி ஆசை இல்லை சார். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதை எடுத்துகிட்டு போய் சொன்னால், அதுக்கு தான் நான் சொன்னேன், 10 பேட்டியில் சொன்னேன், ரவி அண்ணனுக்கு ஆளுமை போயிடுச்சுன்னு.